Hi friends, வணக்கம். Welcome back to our channel DD's Cookbook. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்துட்டு நிறைய குக்கிங் ரெசிபிஸ் பார்க்க போறோம். இது வந்துட்டு வேலைக்கு போற பெண்களா இருக்கலாம், இல்லாட்டி வீட்ல இருக்கும் பெண்களா இருக்கலாம், இல்ல வீட்ல இருந்துட்டே வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் சேவிங் குக்கிங் டிப்ஸ் தான் இது. வாங்க ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிச்சிடலாம். கேசரி, மைசூர் பாக், குலாப் ஜாமுன் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்போ இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணுங்க. நம்ம வீட்டு குட்டீஸுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் செய்ய வீட்டில் ஒரு கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதும். பொட்டுக்கடலையை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, உப்பு போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை போதும். அப்புறம் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கம்பி பதம் இல்லாமல் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கணும். அடுத்ததா பொடி பண்ண பொட்டுக்கடலையை நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி ஜல்லிச்சிட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விடும் போது நல்லா இந்த மாதிரி கடாய்க்கு ஒட்டாமல் வரும். அந்த டைமில் 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ் இருந்தால் போட்டுட்டு அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நெய் தடவின பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றி லெவல் பண்ணிட்டு சூடு ஆறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவையான ஸ்வீட் தயார். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த ரெசிபிக்கு போகலாம். நம்ம குக்கர் யூஸ் பண்ணி சென்னா மசாலாவை சூப்பராகவும் சுவையாகவும் ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஊற வச்ச சென்னாவை குக்கரில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்ச உடனே ஹோல் ஸ்பைசஸ் போட்டு இதை மூடி வச்சு 4 விசில் விட்டு எடுக்கணும். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் ஜீரகம், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அது ரெடி ஆகிறதுக்குள்ள இதுலேருந்து விசில் இறங்கிருச்சு. சூப்பராக நம்ம சுண்டலும் வெந்திருக்கு. வெந்த சுண்டலை கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதுலேருந்து பச்சை வாசனை போன உடனே மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் சென்னா மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம டைரெக்டாக குக்கரில் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பை போட்டு அரைச்சி வச்ச சுண்டலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் குக்கரை மூடி 2 விசில் விடணும். அப்புறம் ப்ரெஷர் இறங்கின உடனே கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டுட்டோன்னா ரொம்ப சூப்பராக சுவையாக சென்னா மசாலா தயார். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப சாஃப்டான காய். இதை எப்படி நம்ம வந்துட்டு சீக்கிரமாகவும் குழையாமையும் பொரியல் ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதே சமயம் இதில் வந்துட்டு நீங்கள் கேஸும் மிச்சப்படுத்தலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியமே இல்லை. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தோலை நீக்கிட்டு கழுவுனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குக்கர் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், நிறைய தேவையில்லை. கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிற காயும் போட்டு ஒரு விசில் விட்டால் போதுங்க. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணணும். சப்போஸ் 2 விசில் ஆயிடுச்சுன்னா ப்ரெஷரை தூக்கி விட்டுருங்க. இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஃபில்டரை வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு விசிலில் காய் கரெக்டாக வெந்திருக்கு. அப்புறம் இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாம்பார் இல்லாட்டி சப்பாத்தி பிசைறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம இதை வந்து பொரியல் பண்ணணும். பொரியலுக்கு தேவையான தாளிப்பை சேர்த்துட்டு ஆறின காய்கறியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழிருந்து இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக குழையாமல் பொரியல் தயார். இதே போல ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஒரு ஈஸியான பொரியல் ரெசிபி தான். கருப்பு சென்னா சுண்டல் எப்படி சூப்பரா டேஸ்டியா ஈஸியா பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு சுண்டலை நைட்டே நான் ஊற வச்சுட்டு குக்கர்ல 10 விசில் வரைக்கும் எடுத்திருக்கேன். இது பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. இப்போ இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு துருவல் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், சிவப்பு மிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 போல முந்திரி, இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு தவால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, பொடியா நறுக்கின இஞ்சி, இதை வந்துட்டு லைட்டா வதக்கிட்டு அடுத்ததான் நம்ம ரெடி பண்ண துருவலை ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு லைட்டா இதை வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க சுண்டலை ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டா ரொம்ப சூப்பரான சுண்டல் தயார். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம சுட்டு எடுக்கிற சப்பாத்தி ஆறின பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கணுமா? அப்போது சப்பாத்தியை எப்பவும் போல் திரட்டாமல் இப்படி ஒரு தடவை திரட்டி பாருங்கள். மீடியம் சைஸில் நம்ம வந்துட்டு கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு எப்பவும் போல் திரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில், அடுத்ததாக கொஞ்சமாக கோதுமை மாவு, இது 2யும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து நடுவில் இருந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து திரட்டிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கலாம். நல்ல உப்பலாகவும் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கும் அவ்வளோ டைம் எடுக்காது. டக்கு டக்குன்னு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய போகிறோம்.
ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுட்டு இது கூடவே கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு வேக வைக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்ச உடனே குக்கரை மூடி 3 விசில் விட்டு இறக்கிடணும். இது ரெடியாகிறக்குள்ளேயே நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்திலே இது ப்ரெஷர் இறங்கி நல்லா காய்கறி எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. அடுத்தது இந்த உருளைக்கிழங்க மட்டும் ஒரு தட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். இதுக்கிடையில நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து அதுக்கப்புறமா தாளிப்பையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச காய்கறி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மசிச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு மசாலுக்கு தேவையான உப்பையும் போட்டு கிளறிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவையாக டேஸ்டியான ஹெல்தியான மசால் ரெடி. இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, புளி, தேங்காய் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இந்த சட்னி செய்ய ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சீக்கிரமாக செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பூண்டு, கலருக்காக காரத்துக்காக காஷ்மீரி மிளகாய், வரமிளகாய் போட்டு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சட்னி தயார். இதை ஆற விட்டுட்டு மிக்சி போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தாளிப்பை சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், செமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் பசங்க காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் பூசணிக்காய், பீட்ரூட், கொஞ்சமாக கேரட், இது கூடவே ஒரு சின்ன கிண்ணத்தில் முட்டையும் வைக்கிறேன். ஸோ தட் காய்கறி வேகும் போது முட்டையும் வெந்து கொடுத்துரும். 2-in-1 ப்ராசஸாக இருக்கும். கொஞ்சம் கேஸை நம்ம மிச்சப்படுத்தலாம். இப்போ இது நல்ல வேகருக்கு 3 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்குனதும் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆறுனதும் நம்ம அரைச்சி வச்சிடலாம். முட்டையும் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, சர்க்கரை, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போ கடைசியாக நம்ம ரெடி பண்ண காய்கறி பேஸ்ட்டை இதில் சேர்த்து நம்ம டோ ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு வந்திருக்கு. தண்ணி எதுவும் சேர்க்காம இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், டைரெக்டாக நம்ம இதை சுட்டு எடுக்க வேண்டியதான். கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும் குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாகவும் சீக்கிரமாகவும் இதை செஞ்சு கொடுங்க. ஒரு ட்ரை மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 5 முந்திரியை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். அடுத்ததாக விதை இல்லாமல் டேட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ராகி பால். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி மாவு எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம வந்து சேர்க்கறது ஹனி, அதாவது தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் கூடவே கொஞ்சம் பாலாடையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு தடவை அடிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது 3/4 கப் அளவு பால் ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான கேழ்வரகு சாக்லேட் மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஒரு தடவை உங்கள் குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ராகின்னே தெரியாது, ரொம்பவே பிடிக்கும், ஹெல்தியும் கூட. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நம்மளுக்கு வீட்டில் சூடாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும். பஜ்ஜி போண்டா சாப்பிட்றத விட இது மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ வீட்டில் கார்ன் இருந்தது, அதை தான் நான் வேக வச்சிட்ருக்கேன். ஒரு சின்ன குக்கரில் உப்பு போட்டு கார்னையும் போட்டு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பராக வெந்துடும். குக்கர்லேருந்து ப்ரெஷர் இறங்கின பிறகு கார்னை எடுத்து வச்சிடலாம். இந்த பெரிய கார்ன் வந்துட்டு என் குட்டி பையனுக்கு, அவனுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பீஸ் எனக்கானது. நான் இப்படி தான் சாப்பிடுவேன். சூடாக இருக்கும்போதே நல்லா பட்டர் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பாதி லெமன் எடுத்து சாட் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி சூடாக சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை இப்படி சாப்பிட்டு பாருங்க, மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்த ரெசிபிக்கு போகலாம். நம்ம செய்கிற ரெசிபியை கொஞ்சம் மாற்றி செய்யும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், யூனிக்காக இருக்கும், அதே சமயம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போது நம்ம எப்பவும் போல் மினி ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம். நம்ம ஊத்தாப்பத்தை கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக ஊற்றிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஹாட் பேக்கில் வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் வந்துட்டு எக் மிக்சர், அதாவது ஆம்லெட் ரெடி பண்ண போகிறோம். எப்பவும் போல் நம்ம ஆம்லெட் சுட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண ஊத்தாப்பத்தை இது மேலே வச்சுட்டு மறுபடியும் இப்படி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே செஸ்வான் சட்னியை வச்சு தேவைப்பட்டுச்சுன்னா சீஸும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மினி ஊத்தாப்பத்தை மேலே வச்சு இந்த மாதிரி சூப்பராக சுட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ஆப்டான ரெசிபின்னு சொல்லலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.